Taste the Daily. திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் பழனி பைபாஸ் சாலையில் உள்ள மீனாட்சி நாயக்கம்பட்டியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சியின் சாதனை குறித்தும் எடுத்துரைத்தார். மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, PKT நடராஜன், பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் ஏழுமலை ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக மறைந்த தமிழக முதல்வர்கள் புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் பீர்க்கன்காரணை பகுதியில் நடைபெற்றது. பகுதி செயலாளர் வளையபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை வட்ட செயலாளர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் திரளான பெண்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கீழ்கட்டளை பகுதி கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப. தன்சிங் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பூவரசன் மற்றும் கீழ்கட்டளை பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வில்லிவாக்கம் 104வது மேற்கு வட்டம் பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் VS பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பகுதி பொருளாளர் கோதண்டம் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் குடை, சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே எண்ணாகரம் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய காத்திருப்போர் கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் ஒன்றிய அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பிரவீன், ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.